வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பண்ணாரி மாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவுக்கு வந்திருக்கோங்க. பண்ணாரி மாரியம்மன் கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோயில் தமிழ்நாட்டிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. 24/3/2025 முதல் திருவிழா ஆரம்பமாகிறது. 8/4/2025 அதிகாலை திருக்குண்டம் இறங்குதல் நிகழ்ச்சி ஆரம்பமானதுங்க. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர். பக்தர்கள் தாங்களது கால்நடைகளையும் குண்டத்தில் இறக்குகின்றனர். இங்கு வரும் பக்தர்களுக்கு வழியெங்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அம்மனுக்கு உப்பு மிளகு சாற்றுதல், நெய் விளக்கேற்றுதல், பூச்சட்டி இறக்குதல் மற்றும் குண்டம் இறங்குதல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குண்டம் இறங்குதல் நிகழ்வில் பங்கு பெறுகின்றனர். அம்மனின் அருள் பெற கேரளா, கர்நாடகா மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். பக்தர்கள் வந்து செல்வதற்கு சிறப்பு பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுகின்றன. 14/4/2025 மறுபூஜையுடன் விழா நிறைவு பெறுகிறது. இங்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த 2000 காவல்துறையினர் அமர்த்தப்பட்டுள்ளனர். பக்தர்கள் தாங்களது கால்நடைகளை குண்டத்தில் இறக்கி தாங்களது நேர்த்தி கடன்களை செலுத்துகின்றனர். கால்நடைகள் குண்டத்தில் இறங்குதல் மூலம் கால்நடைகளுக்கு வரும் நோய்கள் தடைபடுவதும் கால்நடைகள் பல்கி பெருகவும் செய்கின்றன என்பது பழங்காலம் தொட்டுள்ள ஐதீகமாகும். பக்தர்கள் தாங்களது வேண்டுதல்கள் நிறைவேறும் போது குண்டம் இறங்குதல் நிகழ்வில் பங்கு பெற்று தாங்களது நேர்த்தி கடன்களை செலுத்துகின்றனர். இங்கு சுயம்புவாக எழுந்தருளியுள்ள அம்மனின் வரலாறை இப்பொழுது பார்ப்போம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வண்ணார் சமுதாயத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் துணி துவைப்பதற்காக பெரிய மலையின் கீழ் உள்ள ஒரு ஆற்றிற்கு சென்றனர். அப்பொழுது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த அந்த பெண்ணிற்கு பிரசவ வலி ஏற்பட்டது. அப்பொழுது மழையும் இடியுடன் கூடிய மின்னலும் அடித்தது. பிரசவ வலி ஏற்பட்டுள்ள தன் மனைவியின் நிலையை கண்டு கணவன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து தானே பிரசவம் பார்க்க முன்வந்தார். சலவைக்கு கொண்டு வந்த துணிகளை 4 புறமும் கட்டி தானே பிரசவம் பார்த்தார். தன் மனைவிக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்ததை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். கணவன் மனைவி இருவரும் 2 குழந்தைகளையும் தங்களது வீட்டிற்கு எடுத்துச் செல்ல முடிவு செய்தனர். 2 குழந்தைகளையும் தூக்க முற்பட்ட போது ஒரு குழந்தையை மட்டும் தூக்க முடிந்தது, மற்றொரு குழந்தையை தூக்க முடியவில்லை. இருவரும் மற்றொரு குழந்தையை தூக்க கடினமாக முயன்றும் முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்த கணவன் மனைவி இருவரும் அக்குழந்தையை அருகிலிருந்த தாலியில் வைத்துவிட்டு மற்றொரு குழந்தையை எடுத்துக்கொண்டு ஊர் திரும்பினர். ஊர் வந்த கணவன் மனைவி இருவரும் ஊர் கவுண்டரிடம் சென்று தாங்களது நிலையை விளக்கினர். பின் ஊர் கவுண்டர் அந்த குழந்தை இருக்கும் இடத்திற்கு இவர்களுடன் சென்று குழந்தையை தூக்க முற்பட்ட போது குழந்தையை தூக்க முடியவில்லை. கடப்பாரை கொண்டு தாலியை தூக்க முயன்ற போது கடப்பாரை குழந்தையின் வலது மார்பில் பட்டு குழந்தைக்கு இரத்தம் கசிந்தது. மறாவது நாள் அங்கு சென்று பார்க்கும்போது அந்த தாலியில் பெண் குழந்தை அம்மனாகவே வடிவம் பெற்று எழுந்தருளி உள்ளது. மேலும் அம்மன் கனவில் வந்து தனக்கு திருவிழா நடத்துமாறு கேட்டுக்கொண்டதாகவும் திருவிழாவிற்கு ஊர் மக்கள் அனைவரும் கொங்கு நாட்டு வழக்கப்படி பச்சை மாவிளக்கு எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி சென்றதாகவும் சலவை தொழிலாளியின் மனைவிக்கு வறுமையின் காரணமாக பச்சை மாவு செய்ய இயலவில்லை. பச்சை மாவிற்கு பதிலாக புளியங்கொட்டையில் மாவு செய்து புளியங்கொட்டையில் மாவிளக்கு எடுத்துக்கொண்டு தெற்கு நோக்கி சென்றுள்ளார்.
புலியாமாவிற்காக அம்மனே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி காட்சியளித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இன்றளவும் அம்மன் தெற்கு நோக்கியே காட்சியளிக்கின்றார். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.